ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரவையை வறுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடானது. இதில் 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த வாசனை இல்லாத எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் இதில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். ரவை ரொம்ப மெல்லிய ரவையாக எடுத்துக்கணும். அப்போ தான் கேசரிக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வறுத்த ரவை தான். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆயிலே ரவை 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும். ரவையை இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு நம்ம கேசரி செய்யும்போது கேசரி உங்களுக்கு பிசு பிசுப்பு இல்லாமல் ரவை உங்களுக்கு தனித்தனியாக நல்லா தெரியும். ரவையை நல்லா மிதமான தீயிலே இந்த மாதிரி நம்ம வறுத்தோம்னா உங்களுக்கு ரவை நல்லா பொரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இந்த ரவையை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே கடாயில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும். அது வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சிடணும். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டவ்வை ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு ரவை சேர்த்தும் போது உங்களுக்கு கட்டி தட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம ஸ்லோவிலே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ ரவை எல்லாமும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கலந்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கட்டி கூட இருக்காது. அதனால் இந்த மாதிரி எப்போவுமே நம்ம ரவையை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துக்கணும். இப்போ மீடியமான தீயிலே இந்த ரவை வேகட்டும். ரவை எப்போவுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை முதல்ல சேர்த்துட்டோம்னா ரவை வேகாது. இப்போ இதில் சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரவை வறுக்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் பொடி அந்த ஆயிலே சேர்த்து வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் இருக்கும். அதே மாதிரி மஞ்சள் பொடியோட வாசனையும் இருக்காது. இப்போ இந்த ஃபுட் கலர் ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்துட்டோம். இப்போ ரவையும் நல்லா வெந்திருக்கு, திக்காயும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ சர்க்கரை சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். 1 கப் ரவைக்கு 1.25 கப் சர்க்கரை நான் சேர்க்க போகிறேன். இந்த சர்க்கரை அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 1 கப் அளவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை இந்த சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகி வரணும். மிதமான தீயிலேயே கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் சர்க்கரை உங்களுக்கு நல்லா ஈஸியாக கரையும். சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கேசரி உங்களுக்கு நல்லா நீர்த்த மாதிரி இருக்கும். இது ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஹையில் வைக்காமல் மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ரவை நல்லா திக்காகி வந்துடும். இப்போ பக்கத்து ஸ்டவ்வில் நம்ம முந்திரி திராட்சையை நெய் விட்டு வறுத்துக்கலாம். ஒரு பேன் நல்லா சூடானதும் இதில் 1/4 கப் அளவு உருக்கின நெய் சேர்த்துக்கலாம். நெய் மிதமான சூட்டில் இருக்கும்போதே தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதோட தேவையான அளவு திராட்சை சேர்த்துக்கலாம். இந்த திராட்சையை நமக்கு பலூன் மாதிரி உப்பி வரணும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஏற்கனவே வெந்துக்கிட்டு இருக்கிற ரவையில் இதை சேர்த்துடலாம். கேசரியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காய் வந்திருக்கு. கேசரி இப்படி பார்த்திங்கன்னா எடுத்து ஊற்றுற பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். இப்போ திராட்சை முந்திரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல வாசனைக்காக ஒரு 7 ஏலக்காவை பொடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த நெய் கேசரியோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த மாதிரி நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம நெய் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுறதால கேசரி உங்களுக்கு மேலே காஞ்சி போகாமல் நல்ல பசையாகவே இருக்கும், கையில் ஒட்டாமல் வரும். இப்போ கேசரியை நம்ம இந்த மாதிரி ஊற்றுற பதத்துலேயே நம்ம எடுத்தோம்னா தான் 6 நாளும் உங்களுக்கு பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியான கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேசரி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் பிசுபிசுப்பு இல்லாமல் அல்வா மாதிரி வருது. ஸோ இந்த ரெசிப்பியை இதே அளவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.